போய் தாண்டி சொல்லிருக்காரு. கத்தார்ல அவர் கூட தான் இருந்திருக்கா. அதெல்லாம் பார்க்காம இங்கேயும் வந்து அவர் ஏன் கூட இருக்கிற ஒரு மாசத்துல கூட 2-3 நாள் அவளை பார்க்க ஓடி இருக்காரு. அந்த அளவுக்கு அவளை பிரிஞ்சிருக்க முடியாம இருந்திருக்காரு. எப்படி அந்த அவளை நான் நம்பினேன்? அவன் மட்டும் இப்ப உயிரோட இருந்திருக்கணும். நானே சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு இருப்பேன். சாரதா, என்ன அவன் இவன் சொல்லிட்டு இருக்க? அவங்க நீ தாங்க மாட்டேன். நல்ல மூட்ல சொல்லும் போதே உன் ஃபேமிலியை கூட்டிட்டு கிளம்பிடு. நாள் காலையில உங்க யாரையுமே நான் எங்க வீட்டுல பார்க்க கூடாது. ஓடா. எவ்வளவு திமிரு இருந்தா அப்படியெல்லாம் பேசுவான். அவனை விடு. நீ என்ன அப்படியே தண்ணில இருந்து காலை கீழே வச்சு அப்படியே வழுக்கிட்டு இருக்க? விழுந்தா என்னத்துக்கு ஆகுது? அவன் போக மாட்டேன்னு சொல்றான். அதான் எனக்கு கடுப்பாயிடுச்சு. என்னத்த கடுப்பாச்சு? நான் ஒரு ஃப்ளோல எழுந்துச்சேன், அப்படியே வழுக்கிடுச்சு. ஆமா, நீ பழைய காவேரிலாம் இல்ல. உன் வயித்துக்குள்ள பாப்பா இருக்கு. பாப்பா நீ பாட்டுக்கு அங்க இருந்து எந்திரிச்சு அப்படியே ஓடி வர அவங்கிட்ட எகிரி போற. அவன் தள்ளி விடுறான். என்னத்துக்கு ஆகுது? சேஃபா இருக்கணும், புரியுதா? போலாம் வா. எங்க கல்யாணத்தை சட்டப்படி நாங்க பதிவு பண்ணிருக்கோம் சார். இவங்க தான் முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அப்ப சட்டப்படி இவங்க தான் மனைவி.